ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் வேலை நாட்களிடையே வாரத்தின் முதல் நாள் கடந்த 2-3 வாரங்களை நாம் கடந்திருக்கிறோம். ஆண்டவர் பெரிதான கிருபையினால் மற்றொரு வாரத்தை கர்த்தர் கிருபையாய் தந்திருக்கிறார். ஆமென். இந்த நாளில் கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? பிள்ளைகள் எடுத்து வாசிக்க கேட்போம். எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனங்களை வாசிக்க கேட்போம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல முறை நம்ம இந்த வசனங்களை தியானித்திருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு வெரி ஸ்பெசிஃபிக்காக இந்த வாரத்தின் வேலை நாட்களில் முதல் நாளில் கொடுக்குற வார்த்தை ஒருவேளை பல அலைச்சல்கள், பல கேள்விகள், பல பயங்கள், ஐயோ இந்த வீக்கு எப்படி நான் முடிக்க போகிறேன் அப்படி கேள்விகளோடு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நிச்சயமாகவே ஷோலி அப்படின்னா கண்டிப்பாக நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். இதை நன்கு அறிந்திருக்கிறோம். இது யாருக்கு சொல்லப்பட்டது? ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீங்கன்னா, நான் ஆசீர்வதித்து உன் ஜாதியை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று. அல்லேலூயா. என்னாகும் 24 முதலாவது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது ஆண்டருக்கு பிரியும். தேவப்படியில் ஆபிரகாம் வாழ்க்கையில் நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாம் சொல்வார், உன் தாய் தகப்பன் உன் தேசத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு போ என்று சொல்லி. அப்படி போகும்போது ஆண்டவர் ஆபிரகாம் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறதை நான் பார்க்குறோம். எலியேசு சொல்வார், என் எஜமான் அவன் சீமானாக இருக்கிறார், அவர் ஆசீர்வாதங்கள் பூமியில கொள்ள முடியாத அளவுக்கு இருந்துதான். அப்படி கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறோம். தேவ பிள்ளையில இன்னைக்கு கர்த்தர் நம்ம கொடுக்குற வார்த்தை, நிச்சயமாகவே நான் அவனை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியவரவர் ஆசீர்வதிக்கிறவர். சோர்ந்து போகாதீங்க. அவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையில் இருக்கிற நீங்கள் எடுக்கிற பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிஸ்னஸ் ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்கள் வேலைகளை உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையில் அவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே ஒரு அழகான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு. பாருங்களேன், தன்னிலும் பெரியவர் ஒருவர் இல்லாதபடினால அவர் பேரிலேயே ஆணையிட்டு அப்போதான் சொல்றாரு, நிச்சயமாகவே நான் ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். அப்போ ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரானா தெய்வ பிள்ளையில அந்த சாதாரணமாக இருக்காது. நிச்சயமாக சொல்கிறேன். அவர் பேரிலே ஆணையிடுகிறார். அவர் பேரில் இன்னைக்கு அவர் பேரில் ஆணையிட்டு சொல்கிறாரு, நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணும். எதில் குறைவாக இருக்கீங்க? சமாதானத்தில் குறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியில் குறைவாக இருக்கீங்களா? சுகத்தில் குறைவாக இருக்கீங்களா? ஐஸ்வர்யத்தில் குறைவாக இருக்கீங்களா? ஒருவேளை என்ன காரியத்தில் நீங்கள் குறைவுபட்டு காணப்படுகிறீங்க? அவர்களை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் அதை பெருக பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. எத்தனை வேத வசனங்களை கர்த்தர்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென். அவர்களை பெருக பண்ணுகிற கர்த்தர் பெருக பண்ணுவா. சோர்ந்து போகாதுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாள். இந்த வாரம் முழுவதும் நான் சொல்கிறேன், தேவ மனுஷனா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஒருவேளை இந்த 2026 வருஷம் 6 மாதம் கடந்துட்டோம். இந்த 7வது மாதத்தினுடைய ஆல்மோஸ்ட் முடிக்க போகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். கலங்குறீங்களா? கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்கலன்னு யோசிக்கிறீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ வில் bless you. ஆமென். அவர்களை ஆசீர்வதிப்பா. நீங்கள் ஆசீர்வாதமாக தான் இருப்பீங்க. சோர்ந்து போகாதீங்க. கண்களை ஓடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, மக நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, நான் உன்னை ஆசீர்வதித்து ஜீசஸ் பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன் ஆபிரகாமுக்கு சொன்னீர் அல்லவா? அப்பா, இவளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற கர்த்தர், இவளை ஆசீர்வதிக்க முடியும். என்ன காரியத்தில் ஆசீர்வதிக்கப்படணுமோ ஆண்டவரே நீங்கள் அறிந்திருக்கிறீர். நாங்கள் மனுஷர்கள் முகத்தை பார்க்குறோம்ப்பா, ஆனால் தெய்வ நீ இருதயத்தை பார்க்குற கர்த்தர், தேவைகள் அறிந்திருக்கிற கர்த்தர். இவளை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபம் பண்ணுறேன். இவளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. குறைவுகள் இன்னையோடு முடிவு போட்டங்கப்பா. எல்லா மற்றத்திலும் ஒரு பெருக்கத்தை காண உதவி செய்யும். பொறுப்பெடுத்துகளும் ஆசீர்வதியும் இந்த வாரம் முழுவதும், இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் எல்லாம் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். பாதுகாத்துக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்பிதாவே. ஆமென்.
அவர்களை ஆசீர்வதிச்சிட்டார். தைரியமாக போங்க. காட் பிளஸ்.